முருகா முருகான்னு சொல்லிட்டு அந்த உருண்டு வந்த கற்களை தாங்கி நின்றாங்களாமா. அப்பேற்பட்ட பக்தி கொண்டவங்க இந்த நெடுவயல் சிவகாமி அம்மையார். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட சொத்துக்களை பல பேர் ஆக்கிரமிச்சிருந்தாங்களாம். அவங்ககிட்ட எல்லாம் இருந்து நீதிமன்றத்தில் போய் வாதாடி அந்த சொத்துக்களை மீட்டு கோயிலுக்கே திருப்பி கொடுத்தாங்களாமா. சிவகாமி அம்மையாரோட திருவுருவ சிலையையும் அவங்களோட திருவுருவ படத்தையும் நீங்கள் மூலவசனத்துக்கு போகிற வழியில் வெளியே பார்க்கலாம். திருமலை கோயிலுக்கு எதிர கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வண்டாடும் கொட்டல் அப்படிங்கிற இடத்துல இவங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க. அவங்க ஜீவசமாதி அடைஞ்ச அதே இடத்துல இந்து அறநிலையத்துறை அவங்களுக்காக ஒரு ஆலயம் எழுப்பி அங்கே பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஆலயத்தில் முருகனை தரிசிச்சுட்டு நீங்கள் திரும்ப உங்கள் ஊருக்கு போகிற வழியில் வண்டாடும் கொட்டலில் அந்த ஜீவசமாதியை